வணக்கம் மக்களே. இனிமே இதுதான் என்னோட கெட்டப்பு. நெஞ்சில் இந்த கலரு, கொஞ்சம் மேலே கழுத்தில் இனிமேல் இந்த துண்டு தான். இது ரெண்டு தான் என்னோடய வாழ்க்கையில் பிரதானமானது. ஏன்னா நான் இந்த நாட்டிலையும் இந்த மாநிலத்தில் வாழறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். நாட்டை ஆள்றது, மாநிலத்தை ஆள்றது, அப்புறம் ரெண்டுமே எப்படி இருக்குன்னா, அறிவியலுக்கு சம்மந்தமே இல்லாமல், அறிவுக்கு சம்மந்தம் தெரியாமல், அதாவது எது சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்குது. அந்த வாழ்க்கை எவ்வளோ அழகாக இருக்குது. எது வேணால் சொல்லலாம், எது சொன்னாலும் நம்புவோம். உதாரணத்துக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு ஃபேக் நியூஸ் வருதுன்னா கண்மூடித்தனமாக அதை ஷேர் பண்ணுவோம். லட்சக்கணக்கில், 10 லட்சம் 20 லட்சம் கணக்கில் ஷேர் பண்ணிவிடுவோம். ஷேர் பண்ணிவிட்டு அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களான்னு ஆதாரத்தை எடுத்து காமிச்சா அப்படியே வந்து சாரி அப்படின்னு சாரி சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் போயிடுவோம். அது ரொம்ப அழகாக இருக்குது வாழ்க்கை. முட்டாள்தனமாக இல்லாமல் கொஞ்சம் கண்மூடித்தனமாக வாழ்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ ஒரு தப்பு பண்ணிட்டோமா, இனிமேல் அந்த தப்பை பண்ணக்கூடாதுன்னா இல்லை, சாரி சொல்லிட்டு போயிடும். சாரி எதுக்கு சொல்கிறேன், அப்போதைக்கு ஷேர் பண்ணிட்டேன், அடுத்த நாள் மறுபடியும் இன்னொரு ஃபேக் நியூஸ் ஷேர் பண்ணுறத விட சொர்க்கம் எதுவுமே இல்லைன்னு பார்க்குறேன். எப்படி தானோ ஈஸியாக மன்னிப்பு கேட்டு அடுத்து ஃபேக் நியூஸ். இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதுல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு டிவிக்கே தொண்டனா, டிவிக்கே ரசிகனா, டிவிக்கே கட்சி வெறியனா முட்டு கொடுக்கறது எப்படி, மூளை இல்லாமல் இப்படி முட்டு கொடுக்குறது, அதை நான் சொல்ல வரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாட்டு, எலெக்ஷன் முன்னாடி என்ன பாட்டு, ராவண மவண்டா, இப்போ ஜோசியக்கார மவண்டா, ஜோசியம் பார்த்துட்டு வரண்டா, அந்த மாதிரியான பாடல்கள் பாட வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வரலாறு தெரியாது, சயின்ஸ் தெரியாது, வேறு எதுவும் தெரியாது. சும்மா ஒரு ஜோசியக்காரர் கூட்டின்னு வந்து ஒரு அரசு பதவி கொடுத்துக்கிறோம். எதுக்கு? ஏன்னா மக்கள் ஜோசியத்தை நம்பணும். எல்லா நேரமும் சயின்ஸ் கை கொடுத்துருமா? இப்போ நீ எக்ஸாமுக்கு போகிற, நீ படித்ததெல்லாம் வந்துடுமா? ஜோசியம் பார்த்துட்டு போனோன்னா நீ படித்தது வரும். இப்போ ரெண்டுமே நம்ம பேலன்ஸ் பண்ணணும், சயின்ஸையும் ஜோசியத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். அதுதான் நம்ம கற்றுக்க போகிறது இனிமேல். இந்த 5 வருஷத்தில் அதுதான் நம்ம கற்றுக்கணும். சயின்ஸும் ஜோசியத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறது. இப்போ ஸ்கூலில் சப்ஜெக்ட் வந்துடும். பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா 6ஆவதுக்கு மேலேயோ 5ஆவதுக்கு மேலேயோ ஹிந்தி கட்டாயம், ஃப்ரெஞ்சு இல்லை, மாறிட்டாங்க, மாற வச்சுட்டாங்க. எப்படி வேணால் சொல்லலாம், நாங்கள் கண்டுக்கல, அதோட கற்றுக்கணும், கற்றுன்னு இருக்கிறோம். அந்த மாதிரி இங்கே இப்போ வந்து ஜோசியம் உள்ளே வருது. இப்போ ஜோசியம் வந்து ஒரு சப்ஜெக்டாக மாறும், ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஆஸ்ட்ராலஜி படி ஒரு சிஎம் வந்து எப்போ வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும், எப்போ ஒரு கூட்டம் போடணும், எதனால் ஜெயிச்சார், அந்த ஆஸ்ட்ராலஜி அவர் எப்படி காப்பாற்றுச்சு, அதை வந்து உதாரணமாக வச்சு பாடத்திட்டங்கள் வரும். அடுத்தது அந்த பாடத்திட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கை நடத்தலாம். இப்போ மழை வரலையா, மழை வரணும், சீசனுக்கு வரணும், இல்லை சீசன் இல்லாமல் வரணும், அதெல்லாம் கவலைப்பட வேணாம். அதுக்கு ஒரு யாகம் இருக்குது. ஆஸ்ட்ராலஜி படி, ஜோசியப்படி அதுக்கு ஒரு யாகம் இருக்குது. நீங்கள் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே மழை பெய்யும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பிள்ளைக்கு படிப்பு வரலையா, அதுக்கு ஒரு யாகம் இருக்குது. உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கலையா, அதுக்கு வந்து உன்னோட ஜாதகத்தில் இருக்கணும். ஜாதகத்தை மாற்றி எழுதுறதுக்கு ஒரு யாகம் இருக்குது, மாற்றாமல் எழுதுறதுக்கு ஒரு யாகம் இருக்குது, எல்லாத்துக்கும் யாகம் இருக்குது. உதாரணத்துக்கு வயிற்ற கலக்குது, ஒரு டயரியா போகுது, அதுக்கு ஒரு பூஜை இருக்குது, மந்திரம் இருக்குது, கடவுள் சக்தி இருக்குது. மலச்சிக்கல் அதுக்கும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. அப்போ அதை தான் நம்ம பார்க்கணும். இந்த அடுத்த 5 வருஷத்தில் அதை நம்ம கற்றுக்க போகிறோம். சயின்ஸ்லாம் வேணாம். இப்போ நம்ம கொளத்தூர் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் ஏன் தோக்கடிச்சோன்னா அவர் வந்து சயின்ஸ் பேசுகிறாரு, சோஷியல் ஜஸ்டிஸ் பேசுகிறாரு. அது பிடிக்கல. பாருங்களேன், இந்த காலகட்டத்தில் ஒரு முதல்வர் வந்து ஒரு ஜோசியக்காரரை ஒரு முக்கியமான பதவிக்கு, ஒரு அரசு பதவிக்கு நியமிக்கிறார். அவர் தான் முதல்வர். தொலைநோக்கு பார்வையில் சிந்திச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் பாருங்களேன் என்ன பேசியிருக்காரு பாருங்க, சயின்ஸ் பேசியிருக்காரு பாருங்களேன். கல்வி நிலையங்கள்ல சயின்டிபிக் கருத்துக்கள் மட்டுமே கற்பிக்கப்படணும். பகுத்தறிவுக்கு எதிரான முட்டாள்தனமான கட்டுக்கதைகளை, மூட நம்பிக்கைகளை பரப்புற இடமா பள்ளிகள், கல்விகள், பல்கலைக்கழகங்கள் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ரெண்டா தான் இருக்கணும். ஒன்னு சயின்டிபிக் அப்ரோச், இன்னொன்று சோசியல் ஜஸ்டிஸ். இதை கத்துத்தர இடமா தான் கல்விக்கூடம் இருக்கணும். இதுக்கு மாறான நிகழ்ச்சிகளை நடத்துகிறதோ, இதுக்கு எதிராக பேசுறவங்களை கெஸ்டா கூப்பிடுறதோ நடந்தா இந்த அரசோட ரியாக்ஷன் கடுமையா இருக்கும். சயின்டிபிக் அப்ரோச், சோஷியல் ஜஸ்டிஸ், இது ரெண்டும் வந்து என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அது தெரியாமலே அது தப்பு, அது வந்து நம்ம பேசக்கூடாது, அது வந்து ரொம்ப தப்பான செயல், அதனால தான் மக்கள் கெட்டு போயிருக்காங்க அப்படின்னு பேசணும். நமக்கு தேவையான ஜோசியம், ஆஸ்ட்ராலஜி, அதுக்குள்ளே ஒரு சயின்ஸ், ஜோசியத்துக்குள்ளே ஒரு சயின்ஸ் இருக்குது. ஜோசியம் சாதனை நினச்சினுக்கிறீங்களா? சும்மா அப்படியே சோகையை ஒட்டி கண்டுபிடிக்குதா, சும்மா இஷ்டத்துக்கு கோடு போட்டு ஜாதகன்றதா, இஷ்டத்துக்குமா? ஐயோயோ, ஜோசியத்துக்கு முன்னாடி இருக்க சயின்ஸ் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம், அந்த கஷ்டம் எப்படி வருது, இப்போ சாவு எப்படி வருது, உயிர் எப்படி வருது, மழை எப்படி வருது, காற்று எப்படி அடிக்குது, அப்பப்போ குசு எப்படி வருது, இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு அபரிவிதமான சக்திகள். அது எங்கேருந்து வருது, எங்கேருந்து உற்பத்தி ஆகுது, யாருக்கும் தெரியாது. அப்போ அந்த சக்திகளை கட்டுப்படுத்துறதுக்கு சதுரங்க வேட்டை மந்திரம் இருக்குது.
அந்த மந்திரங்கள் எங்கள் வாழ்வில் கட்டுப்படுத்தப்படுது. அந்த மந்திரங்களை சரியாக உச்சரிக்கிறதுக்கு சரியான நேரங்களை அந்த நேரம் பார்த்து உச்சரித்தா அப்போ வந்து அது வந்து சக்தியாக மாறுது. அந்த நேரம் வந்து யார் கணிக்கிறாங்கன்னா ஜோசியக்காரன். அந்த நேரம் ரொம்ப முக்கியம். அப்போ நேரத்துக்குள்ள அந்த சக்திகளையும் அந்த வார்த்தைகளையும் அந்த மந்திரத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டு வரான். அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மந்திரம் உச்சரிக்கும் போது அப்படியே தானாக பிரியுது. உண்மை நீங்கள் பாருங்களேன். அது உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? ஒரு 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 காற்றுப்போக்கு ஏப்பமோ குசோ எப்போ வருது உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாதுல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. அந்த சக்தி தான் நம்ம வந்து தெரியாமல் மூச்சிட்ருக்கோம். அதுக்கு தான் இப்போ புதுசாக கொண்டு வரோம். அடுத்த 5 வருஷம் அந்த சக்தியை கண்டுபிடிக்கிறோம். எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அப்படியே தூங்கிட்டே இருக்கிறீங்க, கனவு வருது. எப்படி வருது? அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்குது. அதைத்தான் நம்ம வந்து ஆஸ்ட்ராலஜி அப்படி என்று சொல்கிறோம். அதுக்கு தானே வந்திருக்கு. என்னடா என்ன இப்படி வாழறது எவ்வளோ நல்லா தெரியுமா? இதுக்கு முன்னாடி எப்படி சோஷியல் ஜஸ்டிஸ், சாதி ஒழிப்பு, அறிவு அப்படிலாம் பேசுவோம். சயின்ஸு, நம்ம அடுத்த கட்டத்துக்கு விண்வெளிக்கு போனோம், வானத்துக்கு போனோம், ஆராய்ச்சி பண்ணோம், நிலம் தண்ணிக்குதா, இது இருக்குதா, அது இருக்குதா, மூளையை கசைக்கு போய் கம்ப்யூட்டர் என்ன, ஃபோன் என்ன. இப்போ அதெல்லாம் இல்லை. எவனோ கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பான், எவனோ ஃபோன் கண்டுபிடிப்பான். அதில் உட்காந்து ஜோசி ஆப், ஆஸ்ட்ராலஜி ஆப் ஏற்றணும். அதுதான் நம்ம வேலை. அதுதான் நான் அதை நோக்கி தானே போகிறோம். பின்ன சயின்ஸு, சோஷியல் ஜஸ்டிஸு அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வரை தூக்கி போட்டோம், அவரை தோக்கடிச்சிட்டோம். ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கிறாங்க. ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்புவோம். அவருக்காக எவ்வளோ பொய் வேணால் பரப்போம். சீரியஸாக ஃபேக் நியூஸ் பரப்பிட்டு குற்ற உணர்ச்சி இல்லாமல், மாறுதலே இல்லாமல் அப்படியே இருக்கிறாங்க. யோசிக்கிறாங்க, அடுத்த 5 வருஷத்தில் என்கிட்ட சோஷியல் ஜஸ்டிஸ் பேசி, சயின்ஸ் பேசி மாற்றிட முடியும்னு வாய்ப்பே கிடையாது. ஜோசியம் பேசலாம், ஏம்மா கஷ்டமா போனால் அவர் இப்போ சிஎம் பார்க்க போகிறீங்க, அவர் பல விஷயத்தில் பிஸியாக இருப்பார், எக்கச்சக்க விஷயத்தில் பிஸியாக இருப்பார், நாட்டுக்காக ஓடி உழைப்பார். அப்போ மக்களை பார்க்க முடியாத நேரத்தில் ஜோசியக்காரை பாருமா, அவர் தான் நம்மால் நிற்கிறாரு. அவர் நம்மள சில பூஜைகளை சொல்லுவார், சில புனஸ்காரங்களை சொல்லுவார், சில வந்து தோஷங்களை நிவர்த்தி பண்ணுவார், சில தோஷங்களை வர வைப்பார், சில தோஷங்களை போக வைப்பார். அங்கே போய் நீங்கள் அதை சரி பண்ணீங்க. இப்போது நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கடைசியாக டாக்டர் என்ன சொல்கிறார்? கடவுள் வேண்டிங்க. அப்போ முதல்வர் பிஸியாக இருப்பார். அப்போ அவர் இல்லாமல் இவர்கிட்ட போகிறப்ப இவர் சொல்கிறார், கடவுள்கிட்ட ஃபஸ்ட்டு வேண்டிங்க. எப்பவுமே டாக்டர் லாஸ்ட்டாக வேண்ட சொல்கிறார், இவர் ஃபஸ்ட்டு வேண்ட சொல்லுவார். ஃபஸ்ட்டே வேண்டிங்கன்னு ஒரே அடியாக அப்படியே போய் கடவுளை பார்த்துட்டு வாங்க, கடவுள் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு, அப்படி வாழுங்க. ஏன்னா ஒரு விஜய் ரசிகரா, ஒரு டிவிக்கு தொண்டரா, விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னா இந்த வாழ்க்கை எவ்வளோ எளிமையாக, இயல்பாக, சுலபமாக இருக்குது தெரியுமா? ஏன்னா எது சொன்னாலும் நம்புகிறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி எதிர்ப்பு பேசின இடத்துல 2 எம்எல்ஏ அன்வான்டாக ஹிந்தி பேசுகிறாங்க. அப்போ எப்படி பேசுகிறாங்க? பெருமையாக பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக அவங்க ஹிந்தி பேசுகிறாங்க, எவ்வளோ அருமையாக அவங்க சான்ஸ்கிரிட் பேசுகிறாங்க, எவ்வளோ அருமையாக ஜோசிகர் மந்திரம் சொல்கிறாரு, இப்படி எவ்வளோ அருமையாக அழகாக இருக்குன்னு அதை வந்து வர்ணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? ஹிந்தி படித்தா என்னப்பா தப்பு, அதுவும் அழகாக அருமையாக இருக்கும். என் பிள்ளை ஹிந்தி பேசு, என்ன கேபாய் ஏக் சாயா, எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த அழகை ரசிக்கிறோம். ஹிந்திக்காரனா மாறலாமே, தப்பு இல்லையே, ஹிந்தி கற்றுக்கலாமே. 2 எம்எல்ஏ பேசுகிறாங்கப்பா, ஏன் பேசக்கூடாதா? கற்றுங்க, அப்படி தான் சொல்லணும். இனிமேல் ஹிந்தி தெரியாது போடா, ஹிந்தி வேணாம், ஹிந்தி திணிப்பு எதிர்க்கு, அதெல்லாம் வேணாம். பராசக்தி படத்தையும் ஓட விடாமல் பண்ணோம். ஏன்னா அது வந்து ஹிந்தி எதிர்ப்பு பேசுது. ஹிந்தி ஒரு அழகான மொழி, ஒரு அருமையான மொழி. அதில் பேசுகிறப்ப நம்ம ஒரு இனிமையை காணலாம். அதாவது யான் கண்ட மொழியிலே தமிழ் மொழி போய் இனிமோது அது இல்லை. இப்போ மேரா கண்ட லாங்குவேஜ்லேயே ஹிந்தி மொழி போய் டேஸ்ட் ஆனதுக்கு நெய்ய, அந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் நம்ம போட வேண்டியது இருக்கும். இயல்பு தானே. இங்கே பாருங்கள், திருப்பூரில் பாருங்கள், ஹிந்திக்காரங்க தமிழ் பசங்க போட்டு அடிக்கிறாங்க. என்ன காரணம்? அவன் நினச்சிக்கிட்டான், 2 எம்எல்ஏ ஹிந்தி பேசுகிறாங்க, அப்போ இங்கே ஹிந்தி வந்துருச்சு, இது நம்ம ஸ்டேட் ஆகிடுச்சு. அவன் ஸ்டேட் தானே, இந்திய நாடு இல்லை, இந்திய நாடு ஹிந்தி நாடு எல்லாம் ஒன்றாகணும்ல இனிமேல். அதுக்கு தானே இந்த கலர் சேருது, இணையுது. அதுக்கு தானே முதல்வர் வந்து ஒரு ஜோசியக்காரை போகிறாரு. நம்ம ஜோசியத்தை நோக்கி போகணும். சயின்ஸ் வேணாம் நமக்கு, சயின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சயின்ஸை வந்து நம்ம வந்து எவிடன்ஸ் கேட்குது, அவதூறு பரப்ப முடியல, ஃபேக் நியூஸை பரப்ப முடியல, எவிடன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க, நமக்கு அது பிடிக்கல, வேணாம். எவிடன்ஸ் எதிர்க்கு சும்மா அடிச்சு விடுவோம். மழை எப்படி பெய்யுது? ஒரு மந்திரம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. சோறு எப்படி வேகுது? ஒரு மந்திரம். குழம்பு எப்படி கொதிக்குது? ஒரு மந்திரம். புள்ளை எப்படி படிக்கிறான்? ஒரு மந்திரம். எப்படி வண்டி ஓட்டுற? ஒரு மந்திரம். பெட்ரோல் கிடையாது, ஊடு ஒரு மந்திரம் போட்டால் ஊன்னு ஓடு வண்டி. அதை நம்ம கற்றுக்குறோம். அடுத்த 5 வருஷம் இந்த டிவிக்கு தொண்டர்களாகவும் விஜய் ரசிகர்களாக, விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னா நம்ம இதை சொல்லணும், எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் அதை செலுத்தணும். போங்க, எல்லாம் போங்க, நல்லா இருங்க, கோயிலுக்கு போங்க, எல்லா சாமியும் கும்பிடுங்க. அவன் சாமியை கும்பிட்டு அவன் இது பண்ணுங்க, அவன் ஒரு ஜோசியத்தை நம்புங்க, அவன் ஒரு மூட நம்பிக்கை எடுத்துங்க. ஏன்னா மூட நம்பிக்கை வேணாம், பகுத்தறிவு யோசிங்க, சயின்ஸ் யோசிங்கன்னு சொன்னால் தூக்கி போட்டாங்க, நமக்கு வேணாம். அதனால் இப்போ நமக்கு தேவை பக்தி, மூட நம்பிக்கைகள், கடவுள் பிரார்த்தனைகள், மந்திரங்கள், ஜோசியங்கள். என்ன எக்கச்சக்கமாக இருக்குது. வேண்டாம் விரும்ப பேசினே இருக்கலாம், கோபமாக வருது. எதுக்கு வாங்குறோன்னே தெரியல, எதுக்காக பேசுகிறோம், ஐடியாலஜி பேசி என்ன பண்ண போகிறோம், எதுக்கு ஹிந்தி எதிர்க்கிறோன்னே தெரில. 2 எம்எல்ஏ ஹிந்தி பேசுகிறாங்க, அது தெரில. மாறிட்டேன் நான். ஹிந்தி வாங்க, ஹவ் ஆர் யூ, கோனே தும், கஹா ஹை, புது வார்த்தைகளை கண்டுபிடிச்சினுக்கிறேன்.
ஹிந்தியா, அப்புறம் சான்ஸ்கிரிட்டா மூத்த மொழிங்க, தெரியாதா? சொல்ல போகிறாங்க பாருங்க. என்னன்னா, சனாதனத்தை ஒழிப்போம்னு முன்னாள் துணை முதலமைச்சர், இப்போதைக்கு எதிர்க்கட்சி தலைவர் நேரடியாக அடிக்கிறார். அடித்து நொறுக்கிறாப்புல. சிஎம் ஒன்றுமே பேசலை. ஏன்னா அவருக்கு சனாதனம் எதற்கும் வேணாம், ஆதரிக்க வேணாம், சைலண்ட்டாக வாங்க. முதல்ல அந்த அமைதியாக வாழ கற்றுங்க. எந்த விஷயத்தையும் எதிர்க்காதீங்க, எந்த விஷயத்தையும் ஆதரிக்காதீங்க. அது மாட்டு வந்துட்டு அது மாட்டு போட்டோம். நமக்கு எதுக்கு தேவையில்லாது? நம்ம மாட்டு அமைதியாக எடுத்துகிட்டு போவோம், எதுக்கும் கருத்து தெரிவிக்க தேவையில்லை. அப்போ முன்னாள் துணை முதலமைச்சரை, இந்நாள் எதிர்க்கட்சி தலைவரை கடுமையாக பாஜக விமர்சிக்குது. யாரும் கண்டுக்கலையே, எதுக்கு கண்டுக்கணும்? அவர் ஏங்க சனாதனத்தை பற்றி பேசுகிறாரு? அவர் எதுக்கு இந்த வேலை? சோஷியல் ஜஸ்டிஸ் எதுக்கு பேசுகிறாரு? சாதி ஒழிப்பு எதுக்கு பேசுகிறாரு? அதெல்லாம் தேவையில்லாதுங்க. எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களும் பெண்களும் விஜயநாக்கு ஓட்டு போட்டாங்க. பெண் விடுதலை, இனிமேல் பெண் பாதுகாப்பாருங்க. இப்போ கூட கரூர் இன்னொரு ஊரில் 2 பெண்களை கொண்டுட்டாங்க. அது பெண் பாதுகாப்பு ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதில் அது ஒரு இது அது பொண்ணுங்களா இல்லையான்னு என்னன்னு தெரியலையே. பெண் பாதுகாப்பா, சட்ட ஒழுங்கு. ஒருத்தன் போலீஸ்காரன் சட்டையை பிடிக்கிறான், அடிக்க போகிறான், எங்கெங்கேயோ படிச்சுக்கிறானுங்க, மாணவரே வீடியோ வருது. அது ஃபேக் நியூஸ் சொல்லணும், அது ஃபேக் வீடியோன்னு அதுக்கு ஒரு முட்டு கொடுக்கணும். ஒரிஜினல் நம்பக்கூடாது, நம்ம ஒரு ஃபேக் அடிச்சு விடணும். எப்பயோ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குட்கா அதில் கஞ்சா அதெல்லாம் பிடிச்சது இப்போ எடுத்து வந்துட்டா ராவண மோண்டா, சாரி ஜோசியக்கார மோவன்டா, ஜோசியம் பார்த்துட்டு வரான்டா, அந்த பாட்டு பாடணும். முக்கியமாக அவருக்கு எதுக்கு அரசு பதவி கொடுத்தாருன்னா, அவர் ஹார்ட் அட்டாக் வரும்போது, இப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னா ஒரு மந்திரம் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி தெரியுதுன்னா அந்த மந்திரம் சொல்லுங்கள், ஓம் ஜி அப்படி சொன்னீங்கன்னா டக்குன்னு போயிடலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு. ஹார்ட் அட்டாக் வராமலே போயிடலாம். பாருங்கள், ஹார்ட் அட்டாக் வந்தால் நீங்கள் மாத்திரை போகிறது ஹாஸ்பிட்டலுக்கு செகண்டரி, அது தூக்கி எட்ட வைங்க. அதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லுங்கள், சுக் அப்படி ஒரு மந்திரம், டாக்டர் டிப்டும் ட்ரா அப்படி ஒரு மந்திரம். இந்த மாதிரி வித்தியாச மந்திரம் தெரியலையே, என்னவோ மந்திரம். ஓம் புஷ்வரா சிக்ஷகா நம்புங்க, மந்திரம்னா மந்திரம் தான். உங்களுக்கு எதுக்கு? அதான் 2 எம்எல்ஏ ஹிந்தி பேசுகிறாங்க, சான்ஸ்கிரிட் பேச போகிறாங்க, மந்திரத்தை நம்ப போகிறாங்க. முதல்வரே போய் பூஜை யாகம் பண்ண போகிறாரு, வீடியோ வரப்போகுது, உண்ணாவிரதம் இருக்க போகிறாரு. உண்ணாவிரதம் பேர் அது என்னது, தியானம் பண்ண போகிறாரு, யாகம் பண்ண போகிறாரு. பவன் கல்யாணம் பண்ணார்ல, இப்போ இவர் பண்ணுவார்ல அடுத்தது. அப்புறம் என்ன பண்ணுறது? எல்லாம் அங்கே போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் முண்டை இல்லாமல் தெளிவாக இருக்கிறாங்கன்னு அரசியல்வாதிக்கு புரிஞ்சிச்சு. இப்போ நம்ம தெளிவாக இருக்கிறது வச்சுட்டு எல்லாம் அந்த பக்கம் போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சனாதனத்தை ஒழிப்புன்னு ஒரே ஒரு கட்சி மட்டும் சண்டை போட்டுனுக்குது. அந்த கட்சி தூக்கி ஓர வச்சுருவீங்க, இன்னொரு கட்சி இல்லாமலே போயிடுச்சு. அதனால் இல்லாமல் போகிறதா, எதுலன்னு தனிமைப்படுத்த போகிறதா, இல்லை நான் முண்டா இல்லாத அறிவாளி கும்பல் கூட சேர்ந்து நானும் அறிவாளி ஆகிருதா, இப்படி பலதரப்பட்ட ஆப்ஷன் எனக்கு இருக்குது. இல்லை ஹார்ட் அட்டாக் வரப்போ மந்திரம் சொல்கிறதா, நான் மந்திரம் சொல்ல போகிறேன். ஹார்ட் அட்டாக் வரப்போ மந்திரம் சொல்லுங்கள். அதாவது கேன்சரா, எம்எல்ஏ அம்மா சொல்லியிருக்காங்க, கேன்சருக்கு ஒரு மந்திரம் இருக்குது, ஒரு யாகம் இருக்குது. எல்லா விதத்துக்கும் எல்லாத்துக்கும் இருக்குது. கண்ணு தெரியலையா, ஒரு மந்திரம் இருக்குது. காது கேட்கலையா, மந்திரத்தை காதில் ஓதுனா காதில் அது கேட்க ஆரம்பிச்சிடும். மூக்கிலேருந்து காற்று வரலையா, நாக்கிலேருந்து வார்த்தை வரலையா, வா என்ன மொழின்னு வச்சுங்க, என்ன வேணால் நினச்சிங்க, என்ன பண்ண சொல்கிறீங்க, என்ன வாழ்க்கை இது? இப்போ நம்ம போய் வாதாட விரும்பலை யார்ட்டையும். இது சரி தப்பு, இது நியாயம், இதான் முற்போக்கு, இது உண்மையான வீடியோ, இது பொய் வீடியோ, இது ஃபேக்கு, அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்றலை, கொடுக்காத வாக்கை காப்பாற்றினார், அவர் எடுத்த வாக்கை மடுத்த வாக்கை, எதுக்கு அதெல்லாம்? 5 வருஷம் ஆள போகிறார். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? எந்த நியூஸாக இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். அண்ணன்டா, ராவணன்டா, மவன்டா, அவங்க அண்ணன்டா, அவங்க தம்பிடா, தங்கச்சிடா, பாட்டை பாடுறா, போயினேறா, அவ்வளோதான்டா. நம்ம மன்னராட்சிடா. இப்போ மன்னராட்சி மாதிரி ஒரு ஜோசியரை பக்கத்தில் வைப்போண்டா. எதிரி நாட்டுக்கு போகிறப்ப அவர் டேட்டு சொல்லி கொடுப்பாட்றா. அப்புறம் எது நாட்டு ஃப்ரெண்டு நாட்டுக்கு சும்மா டூர் போகிறப்ப டேட்டு சொல்லுங்கள். அப்புறம் ஏதாவது நிகழ்ச்சியாக திறக்கணுமா, டேட் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் டேட் சொல்லுங்கள். நேரம் காலம் முக்கியம். என்ன வேணால் பேசுறது, வீடியோ போகிறதுக்குலாம் எதுக்குன்னு தெரில. என்ன வீடியோ போடுறது, என்ன பேசுறது, என்ன நடக்குது? இப்போ நம்ம ஒன்று போடுறோம், எதிரில் இருக்கிறோம் ஏதாவது புரிஞ்சிங்கன்னா பரவாயில்ல, மாறும். ஒன்று நம்ம மாறணும், இல்லை அவன் மாறணும். நம்மளும் மாற போகிறதில்ல. நம்ம சயின்ஸ் பேசுகிறோம், இல்லை சார் இப்போ இல்லை, நான் இதுக்கு முன்னாடி இந்த புஷ் சயின்ஸ் பேசினான், சோஷியல் ஜஸ்டிஸ், சாதி ஒழிப்பு, அப்புறம் கடவுள் மறுப்பு, இப்படி பல விஷயத்த பேசணும். அந்த சைடில் இருக்கிறவங்க பேசினாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வாதம் இருந்துச்சு. அட்லீஸ்ட் நாம் தமிழர் மாதிரியான கட்சிக்கிட்டே கொஞ்சம் பேசலாம். அவன் ஒரு கருத்தை சொல்ல, திரும்ப கருத்தை சொல்லலாம். ஒரு கட்டத்தில் அது அசிங்க வார்த்தையில் போய் முடியும். இப்போலாம் அப்படி கிடையாது. நீ கருத்தை சொன்னால் காதில் வாங்குறதில்ல, அதுக்கு பதில் ஒரு பொய் செய்தி, ஸ்ட்ரெயிட்டாக அசிங்க வார்த்தை தான். ராவண மவன்டா, முடிஞ்சுதுடா. அதுக்கு மேலே என்னடா 5 வருஷம் எது நான் ஓகே, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், எது சொன்னாலும் ஓகே. இப்போ ஜோசியர் ஒரு அரசு பதவியே ஓகே, அடுத்து ஒரு பூசாரி ஒரு அரசு பதவியே ஓகே, அப்புறம் ஸ்கூலில் எல்லாம் குருகுலமாக மாற்றுறாங்களா ஓகே, அப்புறம் மும்மொழி கொள்கை வரப்போதா ஓகே, அப்புறம் இருமொழி கொள்கை ஒழிஞ்சு போதா ஓகே, புதிய கல்விக் கொள்கை ஓகே தான். இனிமேல்
எல்லாத்துக்கும். ஏன்னா விஜய் என்ன சொல்லுவார், இந்த மாதிரி மும்மொழி கொள்கை திட்டம் வந்து நாட்டுக்கு நல்லதுன்னா அத்தனை பேரும் ஆமாம் ஆமாம் அண்ணன் சொல்லிட்டார் நல்லது, ஹிந்தி கற்றுக்கலாமே என்ன தப்பு, இந்தியாவிலே ஏன் உலகத்திலே மூத்த மொழி சமஸ்கிருதம், அண்ணன் சொன்னார்னா ஆமாம் அதான் நடக்க போகுது, நீங்கள் வேணா பாருங்க நடக்குமே, நானும் ஒத்துப்பேன். நான் எதிர்த்து பேசுகிறேன், என் மென்டாலிட்டிலே இல்லை. விஜய் அண்ணா சிஎம் வாழ்க, அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் வாழ்க, அவங்க கட்சி வாழ்க, அமைச்சர் வாழ்க, கூட இருக்க ஜோசிக்கார் வாழ்க, எல்லாரும் வாழ்க, வாழ்ந்துட்டு போங்க 5 வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு. என்னப்பா இவ்வளோ விரக்தியாக பேசுகிறேன்? அப்படி இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, யார்கிட்ட போய் நான் பேசுறது, யார்கிட்ட போய் விவாதம் பண்ணுறது? அதான் நான் இந்த பக்கம் உட்காந்துட்டேன், இவங்களாம் அப்படியே ஆடுனுக்கிறேன், டான்ஸ் ஆடுனுக்கிறேன், என்ஜாய் பண்ணுங்க, அதை பார்த்து நான் அப்படியே உட்காந்து பார்க்கலான்னுக்கிறேன். எதுக்கு பேசி என்ன பண்ணுறது? அதாவது இது ஒன்றும் இல்லை.